திண்டிவனத்தில் உள்ள ஜெயபுரம் 3ஆம் தெருவில் நள்ளிரவில் முகமூடி அணிந்த 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் முதியவர் வீட்டில் ஜன்னல் கம்பியை அறுத்து உள்ளே புகுந்து 8000 ரூபாய் பணத்தை திருடியது. 10 கிலோ வெள்ளி பொருட்கள் தப்பியதால் பெரிய இழப்பு தவிர்க்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே பகுதியில் ஏற்கனவே 40 சவரன் நகை கொள்ளை நடந்திருந்ததால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் அதிகரித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட புகை மண்டலத்தால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திண்டிவனத்தில் நகராட்சி குப்பை குவியலுக்கு தீ வைக்கப்பட்டதால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் புகை பரவியது. ஆர்யாஸ் ஓட்டல் பின்புறம் எரிந்த குப்பையால் வாகன ஓட்டிகள் கண் எரிச்சல், மூச்சுத் திணறலால் அவதியடைந்தனர். புகை காரணமாக எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலை ஏற்பட்டதால் விபத்து அபாயமும் அதிகரித்துள்ளது. சாலையோரத்தில் குப்பைகளை எரிப்பதை உடனடியாக தடுக்க நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனத்தில் அதிமுக உள்கட்சி மோதல் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் எம்எல்ஏ அர்ஜுனன் தேர்தல் செலவுக்காக கட்சித் தலைமை பணம் வழங்காததே தோல்விக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். மேலும் முதல் கட்டமாக 1050 நிர்வாகிகள் அதிமுகவில் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் அடுத்ததாக 2000 பேர் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் அனைவரும் அதிமுகவிலேயே தொடருவோம் என்றும் அவர் கூறினார். வானூர் அருகே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த பெண்ணிடம் குடிக்க தண்ணீர் கேட்டு பேச்சு கொடுத்த மர்ம நபர் 3 சவரன் தங்க செயினை பறித்துக் கொண்டு பைக்கில் தப்பிச் சென்றார். இந்த சம்பவம் கிளியனூர் அருகே ஆதனப்பட்டு கிராமத்தில் நடந்துள்ளது. புகாரின் பேரில் கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து செயின் பறித்துச் சென்ற மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். $6 லட்சம் மதிப்பிலான நகை திருட்டு. செஞ்சி அருகே வங்கியில் அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டுச் சென்ற முதியவரிடம் இருந்து 6 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 7500 பணம் மர்மமாக திருடப்பட்டுள்ளது. மொபட்டின் முன்பகுதியில் வைத்திருந்த பை பழைய இரும்பு கடைக்கு சென்று திரும்பிய போது மாயமானது. புகாரின் பேரில் செஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டிவனத்தில் தமிழக கோவில்களில் தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வஉசி திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோவில்களில் தரிசன கட்டண முறையை ரத்து செய்ய வேண்டும் என அரசை வலியுறுத்தினர். டெல்லியில் மாணவர்கள் மீது நடந்ததாக கூறப்படும் போலீஸ் தடியடியை கண்டித்து திண்டிவனத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர். காமராஜர் சிலையில் தொடங்கிய ஊர்வலம் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று காந்தியார் திடலில் நிறைவடைந்தது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் பணிகளை விரைவுபடுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலை புனரமைப்பு மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் மருதூர், பிடாகம், வளவனூர், முருகம்பாக்கம், கோலியனூர் உள்ளிட்ட ஏரிகளை சீரமைத்து நீர்த்தேக்க திறனை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் அனைத்து துறைகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டிவனத்தில் தனியார் பஸ் டிக்கெட் பரிசோதகர் ராஜசேகர் மர்மமான முறையில் வீட்டில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அவருடன் மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் மட்டும் வீட்டில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையில் தந்தை மகன் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் மகன் தந்தையை தாக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகே உயிரிழப்பிற்கான உண்மையான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் தலைமையில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது.
இதில் குடிநீர் விநியோகம், ஆழ்துளை கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் செயல்திறன், பழுதடைந்த குடிநீர் குழாய்கள் சீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் ஆய்வு செய்யப்பட்டன. மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் பஸ் இயக்கம், பயணிகள் பாதுகாப்பு, குடிநீர், கழிவறை, மின்விளக்கு மற்றும் தூய்மை பராமரிப்பு வசதிகளையும் அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.